வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. இது என்ன தெரியுங்களா? எப்பவுமே தம்பி தம்பி ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கிறான். எல்லாம் பழக்கப்பட்டதுதான். ஏய் இளநீர், நான் பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் வந்து இளநீக்காக ரொம்ப நான் வீடியோலாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். வாயெல்லாம் கொண்டு வந்ததுனால இளநீக்காக ஏங்கிட்டு இருந்தேன். தம்பி அதை மனசில் வச்சு இளநீ வாங்கிட்டு வந்ததில்ல. இருந்தாலும் விவசாயிகளுக்கு உதவி செய்கிற மாதிரி இது எனக்கு தோணுது. ஏன்னா வெளிநாட்டு பானங்களை குடிக்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப உள்நாட்டு சரக்கு சாப்பிட்டாக்க உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட அண்ணன் வந்து எப்பவுமே இளநீ தான் என்கிட்ட கேட்பாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த கூல் சுரேஷுக்கு இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்னப்பா வித்தியாசமான கிஃப்டா இருக்கு அப்படின்னு தான் பல பேருக்கு தோணும். பிக் பாஸ் சீசன் 7 இந்த வாரத்துல கூல் சுரேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. பட் ஆனா அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல, நான் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளில போறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணாரு. செவரேறி குதிக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறமா சமாதானம் பண்ணி நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அந்த வாரமே ஓட்டு வந்து கம்மியாகி அவர் வந்து எவிக்ட் ஆகி வெளியில வந்துட்டாரு. எவிக்ட் ஆகி வெளியில வரும்போது நிறைய விஷயங்கள் நல்லதா பேசினாருங்க. ஒவ்வொருத்தர் பத்தியும் பாயிண்டா வச்சிருந்தாரு. கமல் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவர் வீட்டுக்குள்ள பேசியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நிறைய நாள் இருக்கவும் சான்சஸ் இருந்திருக்கும். அண்ட் இப்போ வெளியில வந்த கூல் சுரேஷ்க்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து போயிட்டு அவரை வெல்கம் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட் தெரியுமா? இளநீரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் போது இளநீ குடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. சோ அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்ச இளநீரை வெளியில வந்த உடனே முதல் கிஃப்டா வந்து கொடுத்துருக்காங்க. கேக் வெட்டி அவரை வெல்கம் பண்ணி அண்ட் இளநிய வந்து wrap பண்ணி கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். பெருசா கிஃப்ட் கொடுத்தாதான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு இல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு சின்ன கிஃப்டா இருந்தா கூட போதும், நம்மளுடைய மனசு நிறைஞ்சிடும். அண்ட் அதுதான் கூல் சுரேஷுடைய முகத்திலையும் வந்து பார்க்க முடிஞ்சது. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது என்ன தெரியுங்களா? எப்பவுமே தம்பி ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கிறான். எல்லாம் பழக்கப்பட்டதுதான். ஏய் இளநீர், நான் பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் வந்து இளநீக்காக ரொம்ப நான் வீடியோலாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். வாயெல்லாம் கொண்டு வந்ததுனால இளநீக்காக ஏங்கிட்டு இருந்தேன். தம்பி அதை மனசில் வச்சு இளநீ வாங்கிட்டு வந்ததில்ல. இருந்தாலும் விவசாயிகளுக்கு உதவி செய்கிற மாதிரி இது எனக்கு தோணுது. ஏன்னா வெளிநாட்டு பானங்களை குடிக்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப உள்நாட்டு சரக்கு சாப்பிட்டாக்க உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட அண்ணன் வந்து எப்பவுமே இளநீ தான் என்கிட்ட கேட்பாரு. அதான் வாங்குவேன். தேங்க்யூ தேங்க்யூ.